பையனா தான் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற டயர் லிஸ்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதை வந்து ரேங்க் பேஸில் நம்ம ரேங்க் பண்ணலாம். அஸ் 20-year-old மேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை நான் ரேங்க் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கை காட்டுறது, ஏன் தப்பு இல்லை, இவன் தப்பு தான் டீச்சர், இவன் தப்பு தான் டீச்சர் அப்படின்னு சொல்ற இது. இம்மிடியட்லி கெட் அ ஹெல்ப் டியர். கமான் ப்ரோ, யூ ஆர் நாட் எ 12-year-old child. Own your mistakes. செகண்ட் பார்த்தீங்கன்னா சேசிங் உமன். இந்த வயசுல நீங்க சேஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் காசு. கெட் அ ஹெல்ப் ஆப்வியஸ்லி. தேர்டு பார்த்தீங்கன்னா குளிக்கிறது. ஸோ குளிக்கிறத ஐ வில் அலோவ் இட். ரொம்ப கோட்டடானது கிடையாது, பட் பசங்களுக்கு ஓகே. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங். ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க பார்த்தியா, என் வாழ்க்கையே சரியில்லடா, அது சரியில்லடா, காசு இல்லைடா. ப்ரோ 23 வயசு ஆகுது ப்ரோ, உங்களுக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து வி நீட் டு டாக் கேட்டகரி. கமான், இது வந்து இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பெரிய விஷயம் இல்லை. வெயிட்டு தூக்க முடியாது, இதனாலலாம் இந்த வெயிட் இவ்வளோ தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹேவிங் நோ மசில்ஸ்ன்னு சொல்லலாம். இமிடியட்லி கெட் அ ஹெல்ப் டியர். இது ஏன் போடலாம்னா ஜிம்முக்கு போய் ஏற்றிக்கலாம்ல, அதுக்காக இதை வந்து நம்ம முன்னாடி போட்டுரும். கோ டு ஜிம் மை கை. இது பார்த்தீங்கன்னா காசிப்பிங் தெரியும்ல. தெருவில் போனீங்கன்னா உமன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ஊருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் என்ன, சில பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க, அங்கே தெருவில் இருக்க இவங்களை விட, பாட்டி தாத்தாங்களை விட மோசமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அந்த ஊரில் என்ன தெரியுமா, அவங்க வீட்டில் என்ன அப்படின்னு தெரியுமா, ஒன்லி திங் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த ஒரே விஷயம் என்னன்னா, எப்படி உங்கள் காசு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணலாம், வாழ்க்கையை முன்னோக்கி போகலாம்னு சொல்லிட்டு. ஓ, நீ அப்படி வரியா? ஆப்வியஸ்லி யூ பிரதர்னு போகலாம். சாரி, யூ சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது. ஸோ குக் பண்ணுறது ஒரு பேசிக் ஸ்கில் தான். ஸோ தேவைப்படும் வாழ்க்கையில் எல்லாருக்கும். அதனால் ஐ வில் அலோவ் இட். அந்த டியர் தான். ஏன்னா நாளைக்கு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிறோம். ஸோ எல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் பல்லு விளக்குறது. ஆப்வியஸ்லி எவ்ரிவன் நீட்ஸ் டு பிரஷ் their teeth. ஆப்வியஸ்லி கோட்டடில் போடலாமா? கோட்டட் கேஸ். ஓரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். கோட்டட் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. எனக்கு ஹைட்டுனா பயம், எனக்கு ரோலர் கோஸ்டர்னா பயம், தண்ணினா பயம். கமான் ப்ரோ, தோத்துக்கிட்டே இருக்கீடா. நீ எங்கே பண்ணலாம் சார்? ஆனால் இது வந்து மாற்ற வேண்டிய விஷயம் தான். ஸோ வந்து வி நீட் டு டாக் டேரில் பண்ணலாம். ஹேவிங் நோ பிளான்ஸ். சில பேர்லாம் கேட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் சொல்ல, இப்போ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகும், என்னடா பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது ப்ரோ. ப்ரோ கெட் அ ஹெல்ப். 25 வயசுல உங்களுக்கு வந்து வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, தோத்துக்கிட்டே இருக்கீடா. இப்பதான் பிளானே என்ன போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கமான், இது வந்து பயங்கரமான விஷயம். வந்து டூ நாட் டிஸ்டர்ப்ல போனை போட்டு வைக்கிறது. நம்ம இது நான் ஏன் இப்படி பாக்குறேன்னா, எல்லாரும் ஏங்களும் இருக்கானுங்க, ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. இப்படி ஃபோன் எப்போ பண்ணாலுமே வந்து போகுது, இன்னும் சைலண்ட்லேயே இருக்கும். யூ சிஸ்டர். இது வந்து மேலே டயரில் போயிட்டு இருக்குது. இதுதான் போஸ்டிங் ஆல்ஃபா மேல் கோட்ஸ் இன்ஸ்டாகிராம். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க, என்கிட்ட மோதாதரா, பயங்கரமான ஆளு நான். அவங்க வயசு கேட்டீங்கன்னா என்ன ப்ரோ வயசு? 28 ப்ரோ.
28 வயசுல நீங்க ஆல்ஃபா மேட்ச் கோச் போடக்கூடாது ப்ரோ. 28 வயசுல நீங்க எத்தனை கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு காட்டணும். ஸோ கெட் அ ஹெல்ப் தேர்தான். ஹேவிங் நோ மணி. இவ்வளோ வளர்ந்து போயிருக்கீங்க, காசு இல்லாமல் இருக்கலாமா? பர்ஸில் எப்பயுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இல்லை, என் பர்ஸ்லேயே காசு இல்லை, அதனால் நான் வந்து ஐ வில் அலோவ் இட். ஸோ போஸ்டிங் அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட் இன் லிங்க்டின். grown as man by the way. இதை போட்டிருப்பேன், பட் ஓகே, வி நீட் டு டாக் இந்த கேட்டகரி. லிங்க்டின்ல யாரா கேட்டா நீ ஏதோ எந்த சர்டிஃபிகேட் முடிச்சிருக்க? இப்போ சில பேர்லாம் போடுவானுங்க, நான் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டேன், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. ரியலி இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பர்த்டே ஸ்டோரிஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். என்ன பிரச்சனைனா, இவனுக்கு வந்து ஒரு பர்த்டே ஸ்டோரி போட்டால் பிரச்சனை இல்லை, வந்து அவனுக்கு போடுறது எல்லாமே பர்த்டே ஸ்டோரியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஊரில் எல்லாரும் எத்தனை பேர் தெரியுமே தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த பொண்ணுக்கு பர்த்டே, அவன் பையனுக்கு பர்த்டே, அவங்க சித்தப்பாவுக்கு பர்த்டே, அவங்க மாமாவுக்கு பர்த்டே, எல்லாத்தையும் போட்டுருப்பான். ஏன்னா அவங்க மாமாவுக்கு பர்த்டேனா நான் என்னடா போடுறது, இது ஸ்டோரியில் எதுடா போடுறேன்? ஸோ இட்ஸ் get a help category. Posting mirror selfies. 24 வயசுல மிரர் செல்ஃபி போடக்கூடாது ப்ரோ. நீங்க எவ்வளோ உங்க பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளோ காசு இருக்குன்னு தான் போடணும். 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, 1 கோடி. ஸோ ஆப்வியஸ்லி யூ சிஸ்டர். ஸோ இந்த ரேங்கிங்கில் உங்கள் ரேங்கிங் என்னென்ன கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன், என்ன தப்பு பண்ணியிருக்கேன், கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.